கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். நாம் சபையாக இந்த நாட்களில் கூடி வந்திருக்கிறோம். சபையை எந்த சக்தியாலும் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் உற்று கவனிச்சிங்கன்னா, ஆதியில் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். சொல்லுங்க, ஆதாமுக்கு என்ன நித்திரையை வரப்பண்ணினாரா? ஆதாம் நித்திரை அடைந்தான். நித்திரை அடைந்த உடனே விலா திறக்கப்படுகிறது. விலா திறக்கப்பட்ட உடனே விலாவிலிருந்து ஒரு எலும்பு எடுக்கப்படுகிறது. திரும்ப சொல்லுங்க, முதல்ல ஆதாம் என்ன அடைந்தானா? நித்திரை அடைந்தான். அப்புறம் எது திறக்கப்படுகிறது? விலா. வெரி குட். திறக்கப்படுகிறது. உள்ள இருந்து என்ன எடுக்கப்படுகிறது? எலும்பு எடுக்கப்படுகிறது. அந்த எலும்பிலிருந்து ஆதாமுக்கு மணவாட்டி வந்தாள். சொல்லுங்க, எலும்பிலிருந்து ஆதாமுக்கு யாரு வந்தது? திருப்பி சொல்லுங்க. ஆதாமுக்கு முதல்ல என்ன? ஆதாம் என்ன அடைந்தான்? நித்திரை அடைந்தான். நித்திரை அடைந்த உடனே எது திறக்கப்படுகிறது? விலா திறக்கப்படுகிறது. விலா திறக்கப்பட்ட உடனே உள்ள இருந்து என்ன எடுக்கப்பட்டது? எலும்பு எடுக்கப்பட்டது. அந்த எலும்பிலிருந்து ஆதாமுக்கு என்ன 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 கொடுக்கப்பட்டது? மணவாட்டி. இல்லையா? அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் ரெண்டாம் ஆதாம் அல்லது கடைசி ஆதாம், கரெக்டாக சொன்னால் இரண்டாம் ஆதாம், இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நித்திரை அடைந்தார். மரிக்கிறார். வேறு வார்த்தையில் சொன்னார், நித்திரை அடைந்தார். சிலுவையில் நித்திரை அடைந்தார். ஒரு போர்ச்சேவகன் போய் அவருடைய விலாவிலே ஈட்டினாலே பாய்ச்சுகிறான். விலா திறக்கப்படுகிறது. விலாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. சொல்லுங்க, என்ன புறப்பட்டு வந்ததா? திரும்பி நான் பழைய ஏற்பாட்டை முதல்ல சொல்றேன். ஆதாம் நித்திரை அடைந்தான். விலா திறக்கப்பட்டது. விலாவிலிருந்து எலும்பு வெளியே வந்தது. அந்த எலும்பிலிருந்து ஆதாமுக்கு மணவாட்டி வந்தாள். அது பழைய ஏற்பாடு. இயேசு சிலுவையில் நித்திரை அடைந்தார். அவருடைய விலா திறக்கப்பட்டது. விலாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அந்த இரத்தத்தினாலும் ஜலத்தினாலும் ஆகிய மணவாட்டி, இரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் கழுவப்பட்ட சபையாகிய மணவாட்டி வெளியே புறப்பட்டு வர ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு மணவாட்டிக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. இது செய்தி அல்ல, செய்திக்கு முன்பாக சொல்லுகிறேன். ஆதாமுடைய மணவாட்டிக்கும் முதலாம் ஆதாமான மனுஷனுடைய மணவாட்டிக்கும் இரண்டாம் ஆதாமாகிய அல்லது கடைசி ஆதாமாகிய இயேசுவினுடைய மணவாட்டிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்னா, ஆதாமினுடைய விலா திறக்கப்படுகிற போது அவன் இன்னும் சாத்தானை சந்திக்கல, சாத்தானோடு யுத்தம் செய்யல, சாத்தானோடு அவனுக்கு போர் இன்னும் வரல, அவன் சாத்தானுடைய சோதனைக்கு இன்னும் உட்படல. அதெல்லாம் விலா திறந்த பிறகு, மணவாட்டி வந்த பிறகுதான் அதெல்லாம் நடந்துச்சு. இல்ல, உண்மைதானா? விலா திறந்து மணவாட்டிலாம் வந்த பிறகுதான் யாரு வந்தது? சாத்தான் வந்தா. இல்லையா? அதனால புதிய ஏற்பாட்டில் இயேசு பார்த்தார். அவன் சாத்தான் நேரடியா ஆதாம்கிட்ட போக மாட்டான். யார்கிட்ட வந்துட்டான்? அவன் மணவாட்டிட்ட. சொல்லுங்க, யார்கிட்ட போயிடுவான்? அதனால புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் பார்த்தார். யோசிச்சு பாருங்க, இயேசு பூமியில பிறக்கும் போதே விலா திறந்து மணவாட்டி வெளியே வந்திருந்தா என்ன இருக்கும்? ஊழியத்தின் போது விலா திறந்திருந்தா என்ன இருந்திருக்கும்? அல்லது ஊழியத்தின் முடிவில் விலா திறந்திருந்தா என்ன இருந்திருக்கும்? ஆண்டவர் பார்த்தார், இவன் எப்படியும் சாத்தான் என்னட்ட வரமாட்டான், யார்கிட்ட தான் போவான்? என்னுடைய மணவாட்டி ஆகிய சபைட்ட தான் போவான்னு சொல்லி அவருடைய விலா திறக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் சாத்தானை சிலுவையில் சந்தித்தார். யுத்தம் நடந்தது. ஜெயத்தை பெற்றார். ஆதாமுடைய மணவாட்டி யுத்தம் செய்து ஜெயிக்க வேண்டியவள். ஆனால் இயேசுவினுடைய மணவாட்டி நாம் ஏற்கனவே யுத்தத்தில் ஜெயத்தை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆதாமுடைய மணவாளனாகிய ஏவாளுடைய மணவாளனாகிய ஆதாம் யுத்தத்திலே தோற்றவன். ஆனால் சபையினுடைய மணவாளராகிய இயேசு யுத்தத்திலே ஜெயித்தவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நாம மேல சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. என்ன வேணா ட்ரை பண்ணலாம். ஆனா சபையை மேற்கொள்ளுகிற அதிகாரம் பாதாளத்தின் வாசல்களுக்கு கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படி நாம் சபையாய் கூடி வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். சரி, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு முக்கியமான காரியத்தை என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம்.
ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். சரி, இப்ப நல்ல கவனிங்க. ஆதியில தேவன் ஆதாமை படைக்கிறார், மனுஷனை மண்ணிலிருந்து உருவாக்குகிறார். தன்னை போலவே தலை, கை, கால் எல்லாம் வச்சு அவனை ஒரு பொம்மையை போல அவனை உருவாக்கிட்டார். அவனுக்கு உருவம் கொடுத்துட்டார். இப்ப உருவத்தை கொடுத்துட்டு இப்ப தேவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, வாசிங்க பார்க்கலாம். ஆதியில வாசிங்க பார்க்கலாம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். சரி, போதும். நல்லா கவனிங்க. இப்ப தேவன் ஆதாம பொம்மை மாதிரி உருவாக்கி தலை, கை, கால் எல்லாம் உருவாக்கிட்டார். இப்ப ஆதாம் பொம்மையை போல என்ன செய்யறான்? அவருக்கு முன்னாடி கிடக்கிறான். இப்ப தேவன் என்ன நினைக்கிறார்னா, தனக்குள்ளே இருக்கிற ஜீவனை, தனக்குள்ளே இருக்கிற ஜீவ சுவாசத்தை அந்த மண்ணான மனுஷனுக்குள்ளே வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஜீவன் அப்படின்னா என்ன பிரதர்? ஆங்கிலத்தில் லைஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க, சில மொழிபெயர்ப்புகளில் நிலைவாழ்வு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஜீவன் ஜீவன் அப்படின்னு சொல்றமே பிரதர், ஜீவன்னா என்ன? உங்களுக்கு புரியும்படியா நான் அதை சொல்றேன். எபிரேய பாஷையில் நாங்கள் அதை காய் அப்படின்னு சொல்லுவோம். KAI, காய் அப்படின்னு சொல்லுவோம். காய் அப்படின்னா ஜீவன். ஜீவன்னா என்ன அர்த்தம்னா, புரியும்படியா சொன்னா, as like ditto God அல்லது God kind of life, தேவனை போன்ற வாழ்க்கை, அதுக்கு பேர் தான் ஜீவன். தேவனுக்கு என்ன விதமான பரிசுத்தம் இருக்கிறதோ அதே பரிசுத்தம், தேவனுக்கு என்ன விதமான வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை, தேவனுக்கு என்ன விதமான குணாதிசயங்கள் இருக்கிறதோ அதே குணாதிசயங்கள், தேவனுக்கு எப்படிப்பட்ட சுவாபங்கள் இருக்கிறதோ அதே சுவாபங்கள், தேவனுக்கு எப்படிப்பட்ட ஞானம் இருக்கிறதோ அதே ஞானம், தேவனுக்கு எப்படிப்பட்ட அறிவு இருக்கிறதோ அதே அறிவு. as like ditto God, அவரை போலவே வாழ்கிற வாழ்வு தான் ஜீவன். இன்னும் புரியும்படியா சொன்னா, நமக்கு இந்த காரு, பங்களா, நகை, நிலம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்ததுக்கு என்னன்னு சொல்லுவோம்? இதெல்லாம் சேர்த்தது என்ன சேர்த்து சொன்னா எப்படி சொல்லுவோம்? சொத்து. வெரி குட். இதெல்லாம் சேர்த்து சொன்னா என்னது? சொத்து, இல்ல ஆஸ்தின்னு சொல்றோம்ல, அதேதான். தேவனிடத்தில் இருக்கிற ஆஸ்தி, ஐஸ்வர்யம், அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய வல்லமை, அவருடைய மீட்பு, அவருடைய குணாதிசயம், அவருடைய காரியங்கள் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேரு ஜீவன். அது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் என்ன? இப்ப தேவன் என்ன நினைக்கிறார்னா, தனக்குள்ளே இருக்கிற ஜீவனை அந்த மண்ணான மனுஷனுக்குள்ளே வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவனும் தன்னை போல ஜீவன் உடையவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன உடையவனாக இருக்கணும்னு விரும்புறாரு? வெரி குட், வெரி குட். இப்ப அதுக்கு என்ன பண்றாருன்னா, இவருக்குள்ள இருக்கிற ஜீவனை இப்ப மனுஷனுக்குள்ள கொண்டு வரணும். நல்லா கவனிங்க, நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். நான் வார்த்தையை ரொம்ப சரியாய் பிரயோகம் பண்ண விரும்புகிறேன், அதனால நல்லா உற்று கவனிங்க. ஏன்னா பின்னாடி நான் விளக்க சொல்ல இந்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தேவைப்படும். இப்ப தனக்குள்ள இருக்கிற ஜீவனை அந்த மண்ணான மனுஷனுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு அவர் என்ன பண்ணார்னா, மனுஷனை பார்த்து பேசல, ஜீவன் உண்டாவதாக அப்படின்னு சொல்லல, வார்த்தையை அனுப்பல. சொல்லுங்க, எதை அனுப்பல? ஏன்னா வார்த்தை அனுப்பினாலும் அவனுக்கு கேட்காது. ஏன்னா உயிர்னு என்ன செய்யல, வரல, மண்ணா பொம்மையை போல தான் கிடக்கிறான். சோ ஜீவனை அனுப்புவதற்கு வார்த்தையை அனுப்ப முடியாது. சரி, அடுத்து ஒரு ஹெவன்லி டச் கொடுத்துருக்கலாம், தொட்டு ஜீவன் உண்டாகட்டும் அப்படின்னு என்ன செஞ்சிருந்திருக்கலாம், தொட்டு இருக்கலாம். அதுவும் செய்யல. அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணார்னா, ஜீவனை அனுப்புவதற்கு என்ன பண்ணார்னா, தனக்குள்ளே இருந்த ஜீவனை ஜீவ காற்றாக,
ஜீவ சுவாசமாக உள்ள இருந்து இழுத்து மெதுவா குனிந்து மனுஷனுடைய நாசியில அந்த ஜீவ சுவாசத்தை ஊதினார். சொல்லுங்க, என்ன பண்ணினாரா? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணினாரா? அநேகர் சத்தமா, சிலர் சொல்லாம இருக்காங்க. ஊதினார். சொல்லுங்க, என்ன பண்ணாரு? ஜீவனை அனுப்ப தேவன் என்ன பண்ணினாரு? ஜீவனை அனுப்ப தேவன் என்ன பண்ணினாரு? திருப்பி கேட்கிறேன். மனுஷன் மண்ணா கிடக்கிறான். இவர் அவனுக்குள்ளே எதை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்? சொல்லுங்க, ஜீவனை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். வெரி குட். இந்த ஜீவனை கொண்டு வருவதற்கு அவர் அவனோட பேசல, தொடல, அவன் மேல ஜீவ காற்றை என்ன பண்ணினாரா? என்ன பண்ணினாரா? ஊதினா. இப்ப இவர் ஊதின உடனே இவருக்குள்ள இருக்கிற ஜீவன் யாருக்குள்ளே கடந்து வருகிறது? ஆதாமுக்குள்ளே, மனுஷனுக்குள்ளே கடந்து வருகிறது. ஐ அம் ரைட்? சரிதானா? திருப்பி ஆரம்பத்தில் வருவோமா? மண்ணான மனுஷனுக்குள்ள எதை வைக்கணும்னு விரும்பினாரு? ஜீவனை அனுப்புறதுக்கு அவர் பேசல, தொடல, அவன் மேல என்ன பண்ணாரு? ஜீவ காற்று என்ன பண்ணினாரு? இவர் ஊதின உடனே அவனுக்குள்ள என்ன கடந்து வருகிறது? ஜீவன் கடந்து வருகிறது. இல்லையா? அடுத்த வார்த்தை சொல்லுது, மனுஷன் ஜீவாத்துமாவானா. என்ன ஆத்துமாவானா? அப்படிலாம் நமக்கு புரிய மாட்டேங்குது. நிறைய நேரங்களில் ஜீவாத்துமா ஆங்கிலத்தில் லிவிங் பீயிங்னு போட்டிருப்பாங்க. நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? விளங்க மாட்டேங்குது. நீங்கள் பழைய ஆங்கில மொழிபெயர்ப்புகள், நான் சொல்கிறது 1500களிலிருந்து 650 வரைக்கும் வெளிவந்த அந்த பழைய ஆங்கில மொழிபெயர்ப்புகள் எல்லாம் எடுத்து வாச்சிங்கன்னா என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஜீவாத்துமாவானான் அப்படிங்கிறத த ஸ்பீக்கிங் பீயிங், பேசுகிற மனுஷனானா. என்ன மனுஷனானா? இப்ப தேவன் ஆதாம் மேல ஜீவனை ஊதுகிறார். ஊதின உடனே ஜீவன் கடந்து வருகிறது. ஜீவன் கடந்து வந்த உடனே ஆதாம் செய்த முதல் வேலை என்னன்னா, அவன் எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பித்தான். சொல்லுங்க, என்ன செய்ய ஆரம்பித்தான்? திரும்ப நான் கேள்வி கேட்கவா? பதில் சொல்லுறீங்களா? ஆதாமுக்குள்ள எதை அனுப்ப விரும்பினாரு? வெல்டன் வெல்டன், ஜீவனை. ஜீவனை அனுப்பணும்னா அவர் பேச மாட்டாரு, தொட மாட்டாரு. என்ன பண்ணுவாரு? ஊதுனார். வெரி குட். ஊதுன உடனே என்ன கடந்து வந்தது? தேவன் ஊதுனா என்ன கடந்து வரும் மனுஷனுக்குள்ள? ஜீவன். வெல்டன் வெல்டன். ஜீவன் வந்த உடனே மனுஷன் செய்த முதல் வேலை என்ன? எழுந்து உட்கார்ந்து என்ன செய்ய ஆரம்பித்தான்? வெரி குட். பேசுனான்னா யார்கிட்ட பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா யாராவது ஒரு ஆள் இருக்கணும்ல. ஒரு ஆள் இருந்தா தானே பேச முடியும். யார்கிட்ட இப்ப பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? மனுஷன் எழுந்து உட்கார்ந்து, ஆதாம் எழுந்து உட்கார்ந்து பேசுறான். யார்கிட்ட பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? தேவன்கிட்ட தானே. ஏன்னா முன்னாடி நின்று ஊதிட்டு இருக்கிறது யாரு? அவர் தானே. அப்ப இப்ப ஜீவன் உள்ள வந்த உடனே மனுஷன் எழுந்து உட்கார்ந்து பேசுகிறான். முதல்ல யார்கிட்ட தான் பேசுகிறான்? தேவனிடத்துல. சொல்லுங்க, யார்கிட்ட தான் பேசுகிறான்? தேவனிடத்துல. ஆம் ரைட்? சரி. தேவனிடத்திலே பேசிவிட்டு, வார்த்தைகள் முக்கியம். தேவனிடத்தில் ஜீவன் உள்ள வந்த உடனே அவன் எழுந்து உட்கார்ந்து தேவனிடத்தில் பேசிவிட்டு உலகத்தோட பேச ஆரம்பிக்கிறான். சகலமும் அவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறது. இப்ப தேவனுக்குள்ள இருக்கிற அதே வல்லமை இப்ப யாருக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது? ஆதாமுக்குள்ள இருந்து அதே ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இப்ப யாரை போலவே இருக்கிறான்? தேவனை போலவே செயல்பட ஆரம்பிக்கிறான். சரியா? ஒரு தடவை ரிப்பீட் வந்துருவோமா? ஒரே ஒரு தடவை. மனுஷனுக்குள்ள தேவன் எதை அனுப்பணும்னு விரும்பினாரு? ஜீவனை அனுப்புறதுக்கு தேவன் பேசல, தொடல, என்ன பண்ணினாரு? வெல்டன் வெல்டன். அவர் ஊதுனா மனுஷனுக்குள்ள என்ன கடந்து வந்தது? ஜீவன் வந்த உடனே மனுஷன் செய்த முதல் வேலை என்ன? எழுந்து உட்கார்ந்து. ஜீவன் வந்து பேசினால், வார்த்தையை கவனிங்க, ஜீவன் வந்து பேசினால் முதல்ல மனுஷன் யாரோட தான் பேசினா? தேவனோடு பேசிவிட்டு உலகத்தோட பேச பேச இவனுக்குள்ளேயும் எது வெளிப்பட ஆரம்பித்தது? ஜீவன் வெளிப்பட ஆரம்பித்தது. சரியா? சரி, அடுத்தது வர்றேன். கொஞ்ச நாள் நல்லா தான் போச்சு. கொஞ்ச நாள் என்ன செஞ்சிச்சு? நல்லா தான் போச்சு. ஒரு கட்டத்தில் மனுஷன் பாவம் செய்தான். சொல்லுங்க, என்ன செய்தான்? பாவம் செய்தான்.
பாவம் செய்ததன் விளைவாக, பாவம் இவனுக்குள்ள வந்ததன் விளைவாக ஜீவ சுவாசத்துல ஜீவன் இவனை விட்டு வெளியே போயிருச்சு, சுவாசம் மட்டும் மிச்சம் இருக்கிறது. ஜீவ சுவாசத்துல ஜீவன் வெளியே போயிருச்சு, எது மட்டும் மிச்சம் இருக்கு? சுவாசம் மட்டும் மிச்சம் இருக்கு. நல்லா கவனிங்க, எது உள்ள வந்ததுனால ஜீவன் வெளியே போச்சு? பாவம் உள்ள வந்ததுனால எது வெளியே போயிருச்சு? ஜீவனை மனிதன் இழந்து விட்டான். மனுக்குலம் ஜீவனை இழந்து விட்டது. இப்ப பரலோகம் பார்த்தது, ஐயோ மனுஷனை இப்படி ஜீவனுள்ளவனாய் வைத்திருந்தோமே, ஆனா அவன் என்ன செஞ்சிட்டான்? ஜீவனை இழந்துட்டான். அவன் மனுக்குலம் ஜீவனை இழந்தாலும் இதை இப்படியே விட்டுவிடக் கூடாது. மனுக்குலம் இழந்த ஜீவனை மீண்டுமாய் மனுக்குலத்துக்குள்ளே வைக்க வேண்டும். அதுவும் எப்படி வைக்கணும்னா, மீண்டும் அந்த ஜீவனை இழக்காத விதத்தில் அந்த ஜீவனை உள்ள வச்சிடணும். திரும்ப அதை ரெஸ்டோர் பண்ணணும், அதை ரினியூ பண்ணணும். அந்த ஜீவனுள்ள வாழ்க்கையை திரும்ப மனிதனுக்கு கொண்டு வரணும். பரலோகம் திட்டமிடுகிறது. பரலோகம் என்ன செய்தது? திட்டமிடுகிறது. அந்த ஜீவனை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் இயேசு பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் பிதாவுக்குள்ள இருந்த அதே ஜீவனோடு பூமிக்கு இறங்கி வந்தார். யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. சொல்லுங்க, அவருக்குள் என்ன இருந்ததா? அவர் எதற்காக இறங்கி வந்தார்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவோ அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே இறங்கி வந்து. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்ததன் நோக்கம் என்ன? நமக்கு திரும்ப எதை கொடுப்பதற்காக இறங்கி வந்தா? ஜீவனை கொடுப்பதற்காக இறங்கி வந்தா. சரி, அடுத்து போமா. இப்ப 33 ஆண்டு காலம் இந்த பூமியில இயேசு உயிர் வாழ்ந்தார். சிலுவையில மரிக்கிறார். சிலுவையில என்ன நடந்தது? அல்ல கவனிங்க, ஆதாமுக்குள்ள இருந்த ஜீவன் எதனால வெளியே போச்சு? அதை சொல்லுங்க. ஆதாமுக்குள்ள இருந்த ஜீவன் எதனால உள்ள வெளியே போச்சு? எது உள்ள வந்ததுனால? பாவம் உள்ள வந்ததுனால எது வெளியே போயிருச்சு? ஜீவன் வெளியே போயிருச்சு இல்லையா? இப்ப நம்மட்ட பாவம் இருக்கு. சொல்லுங்க, மனு குலத்திட்ட என்ன இருந்துச்சு? ஆனால் இயேசுவுக்குள் என்ன இருந்தது? அவருக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. சொல்லுங்க, அவருக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. நம்மட்ட என்ன இருந்துச்சு? பாவம். அவருக்குள் என்ன இருந்துச்சு? நம்மட்ட இருந்த ஜீவன் ஏன் வெளியே போச்சு? எது உள்ள வந்ததுனால வெளியே போச்சு? பாவம் உள்ள வந்ததுனால வெளியே போயிருச்சு. இப்ப பிதா பார்த்தார், என்ன செய்தார்? நம்மேல இருந்த பாவத்தை எடுத்து சிலுவையில இயேசுவின் மேலே வைத்து விட்டு இயேசுவுக்குள்ள இருந்த ஜீவனை எடுத்து மனுக்குலத்துக்குள்ளே ரெஸ்டோர் பண்ணார். கவனிங்க, சிலுவையில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம மேல இருந்த பாவம் அவர்கிட்ட போயிருச்சு. சொல்லுங்க, நம்மகிட்ட இருந்த பாவம் எங்க போயிருச்சு? அவர்கிட்ட போயிருச்சு. நம்மகிட்ட இருந்த பாவம் அவர்கிட்ட போனா அவர்கிட்ட இருக்கிற எது நம்மகிட்ட வரணும்? சொல்லுங்க, எது நமக்குள்ள வரணும்? ஜீவன் நமக்குள்ள வரணும்னா, மனுஷனுக்குள்ள வரணும்னா தேவன் பேச மாட்டாரு, தொட மாட்டாரு. என்ன பண்ணுவாரு? சொல்லுங்க, என்ன பண்ணுவாரு? மனுக்குலத்தின் மேலே இருந்த பாவத்தை எடுத்து இயேசு சிலுவையிலே தன் மீது வைத்துக் கொண்டார். சிலுவையிலே மரித்தார், மரணத்தை ஜெயித்தார், மீண்டும் 3வது நாள்ல உயிரோடு எழும்பினார். எழும்பி நேர சீஷர்கள்ட்ட வந்தார். சீஷர்கள்ட்ட வந்து மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்தார். யோவான் சுவிசேஷம் எல்லாரும் எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 22வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 22வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிங்க பாருங்களா. அவர்கள் மேல் ஊதி. சத்தமா சொல்லுங்க. அவர்கள் மேல் ஊதி. அவர்கள் மேல் ஊதி
அவர்கள் மேல் ஊதுனா என்ன கடந்து வரும்? இல்ல இதை விட்டுருங்க, வசனத்தை விட்டுருங்க, பழைய ஏற்பாட்டுக்கு சொல்லுங்க. ஊதுனா என்ன கடந்து வரும்? என்ன கடந்து வரும்? இப்ப இயேசு சீஷர்கள் மேல என்ன பண்ணினாரா? ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், ஜீவனாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னார். கவனிங்க, உங்களுக்கு விளக்கி சொல்றேன், விளக்கும் போது புரிஞ்சிடும். பழைய ஏற்பாட்டில் ஊதுன உடனேயே ஜீவன் உள்ள வந்துருச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஊதுன உடனேயே ஜீவன் வரல. ஒரு கொஞ்ச நாள் காத்திருக்க வேண்டி இருந்தது. ஒரு 50 நாள் அவர்கள் என்ன செய்ய வேண்டிய, 40 நாட்களுக்கு மேலாக அவர்கள் என்ன செய்ய வேண்டியிருந்தது? காத்திருக்க வேண்டி இருந்தது. பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 2 to 4 வரைக்கும், அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2 to 4 வரைக்கும். அப்பொழுது பலத்த காற்று, எல்லாரும் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம், சீக்கிரமா எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளிலே பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நான் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி காட்டுறேன். பழைய ஏற்பாட்டில் மண்ணான மனுஷன் மேல மனுஷனுக்குள்ள ஜீவனை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதுக்காக அவனை பார்த்து பேசல, தொடல, என்ன பண்ணார்? அவன் மேல ஜீவ காற்று என்ன பண்ணினாரு? ஊதினார். மனுஷனுக்குள்ள என்ன கடந்து வந்தது? ஜீவன் கடந்து வந்தது. ஜீவன் கடந்து வந்த உடனே மனுஷன் எழுந்து என்ன செய்ய ஆரம்பித்தான்? எழுந்து உட்கார்ந்து என்ன செய்ய ஆரம்பித்தான்? ஜீவன் வந்து பேசினா. மனுஷன் முதல்ல யாரோடு பேசினா? தேவனோடு பேசிவிட்டு உலகத்தோட பேச பேச அவனுக்குள்ள இருந்தும் எது வெளிப்பட ஆரம்பித்தது? ஜீவன் வெளிப்பட ஆரம்பித்தது. சொல்லுங்க, எது வெளிப்பட ஆரம்பித்தது? இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் இயேசு சீஷர்கள் மேல ஊதினார். ஊதினதன் விளைவாக அப்போஸ்தலர் நடபடிகளில் பெந்தேகோஸ்தே நாள்ல பரலோகத்திலிருந்து ஒரு ஜீவ காற்று இறங்கி வர ஆரம்பித்தது. அந்த ஜீவ காற்று இறங்கி வந்து சீஷர்கள் மேலே மோத ஆரம்பித்தது. சீஷர்கள் ஜீவன் பற்றி எழும்பினார்கள். ஜீவன் பற்றி எழும்பினவர்கள் அந்நிய பாஷையில பேச தொடங்கினார்கள். அந்நிய பாஷையில பேசுகிறவன் யாரோடு ரகசியங்களை பேசுகிறான்? தேவனோட பேச ஆரம்பித்தார்கள். தேவனோட பேசிவிட்டு உலகத்தோட பேச பேச எழுப்புதல் அக்கினி பற்றி எரிய ஆரம்பித்தது. எழுப்புதல் அக்கினி என்ன செய்ய ஆரம்பித்தது? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரே வித்தியாசம் தான். ஆதாம் சொந்த பாஷையில பேசினா, சீஷர்கள் அந்நிய பாஷையில பேசினார். ஆதாம் எந்த பாஷையில பேசினான்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு பாஷை இருந்திருக்கணும் இல்லையா? அது எபிரேய பாஷை என்று சொல்லப்படுகிறது. அதை நிரூபிக்கிறதுக்கு நமக்கு இப்போ நேரம் இல்லை, சரியா? அது வேதாகமத்திலிருந்தே ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதை நிரூபிக்கிறதுக்குள்ள நமக்கு அவகாசம் இல்லை, அதுக்குள்ளே போக வேணாம். ஒரு பாஷைன்னு வச்சுக்கிறோம், அவனுடைய சொந்த பாஷை, ஏதோ ஒரு பாஷை. அந்த பாஷையில் தான் அவன் தேவனோடு பேசினான், தேவன் அவனோடு பேசினார். அடுத்து ஆதாம் ஏவாளோடு, ஏவாள் ஆதாமோடு, அவர்கள் தேவனோடு, இதெல்லாம் பேசினது அந்த பாஷை. இப்போ மனிதன் ஜீவன் பெற்று சொந்த பாஷையில் தேவனோடு பேசினா, புதிய ஏற்பாட்டில் ஜீவன் பெற்று அந்நிய பாஷையிலே தேவனோடு பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஜீவனை அனுப்பும்போது ஆண்டவர் மெதுவா குனிந்து அவன் நாசியில ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணினாரா? அது நாசியில மெதுவா ஊதினார். ஏன்னு வச்சுக்கோங்க, தள்ளி நின்று அப்படி ஃபு அப்படின்னு ஊதிருந்தான்னு வச்சுக்கிறோங்க, தலை கை கால்லாம் தனித்தனியாக என்ன பண்ணிட்டு போயிருந்துருக்கோம்? பிச்சுட்டு போயிருக்கோம், இல்லை பறந்துருக்கும், இல்லை? ஏன்னா இன்னும் உயிர் என்ன செய்யலை, உள்ள
வரல, மண்ணா கிடக்குறான், பொம்மை மாதிரி கிடக்குறான். அதனால ரொம்ப ஞானமா குனிந்து என்ன பண்ணினாரு, ஜீவனை நாசியில என்ன பண்ணினாராம், மெதுவா ஊதுனாராம். அவனுடைய நாசியில மூக்குல மெதுவா ஊதுனாராம் ஜீவனை. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஜீவனை மெதுவா ஊதல. ஏன்னா பரலோகம் காத்து கொண்டிருந்தது. ஏறக்குறைய 4000 வருஷமாய் எப்ப ஜீவனை மனுஷனுக்குள்ள வைக்கலாம், எப்ப ரெஸ்டோர் பண்ணலாம், எப்ப அந்த ஜீவ வாழ்வை ரினியூ பண்ணலாம்னு 4000 வருஷமாய் பரலோகம் காத்து கொண்டிருந்தது. அந்த நேரம் வந்தப்ப, அந்த நாள் வந்தப்ப பரலோகம் ஜீவனை மெதுவா அனுப்பல, பலத்த காற்றாய் ஜீவனை அனுப்ப ஆரம்பித்தது. பலத்த காற்றாய் ஜீவனை அனுப்ப ஆரம்பித்தது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இப்ப நான் கருவுக்கு வருகிறேன், செய்தியினுடைய கருவுக்கு வருகிறேன். நீ பழைய ஏற்பாட்டில் ஆதாம் தேவனோடு சொந்த பாஷையில் பேசினான். புதிய ஏற்பாட்டில் ஜீவன் பெற்ற சீஷர்கள் தேவனோடு என்ன பாஷையில் பேசினார்கள்? நீங்கள் எந்த அளவுக்கு அந்நிய பாஷையில ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்குள்ள இருந்து ஜீவ வாழ்வு வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அந்நிய பாஷையில ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்குள்ள இருந்து ஜீவனுள்ள வாழ்வு வெளிப்பட ஆரம்பிக்கும். சரி, இப்ப ஏன் ஜனங்கள் அந்நிய பாஷையில பேச தயங்குகிறார்கள்? ஏன் ஜனங்கள் அந்நிய பாஷையிலே பேச தயங்குகிறார்கள்? எனக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கு, சரியா? அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போறோம், பேச போறோம், சரியா? இந்த அரை மணி நேரத்துக்குள்ள இது ஒரு பெரிய ஸ்டடி, ஒரு 2-2.5 மணி நேரம் எடுக்க வேண்டிய பாடம். அந்த அரை மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு சந்தேகங்களை, எத்தனை கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியுமோ அவ்வளவு என்ன செய்கிறேன், பதில் சொல்லுகிறேன், சரியா? சரி, முதல் காரியம், அந்நிய பாஷையில், ஆக்சுவலா இது அந்நிய பாஷைன்னு சொல்றதே தப்பு. எபிரேய பாஷையில் அதை லெஷோன் ஈஷ் என்று சொல்லுவோம். நான் ஆங்கிலத்தில் ஸ்பெல் பண்ணி காட்டுறேன், எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. லெஷோன் ஈஷ், LESHON, LESHON, லெஷோன் ஈஷ். அடுத்த வார்த்தை ஈஷ், YIESH, ஈஷ், லெஷோன் ஈஷ். ஒரு தடவை கூட சொல்லி பாருங்க, பார்க்கலாம் என்ன வார்த்தை அது? லெஷோன் ஈஷ். லெஷோன் அப்படின்னா பாஷைன்னு அர்த்தம், ஈஷ் அப்படின்னா அக்கினின்னு அர்த்தம். லெஷோன் ஈஷ்னா அந்நிய பாஷை அல்ல. என்ன பாஷை? அக்கினி பாஷை. சொல்லுங்க, என்ன பாஷை? நம்ம தான் அதை அந்நிய பாஷைன்னு சொல்லியே நமக்கு அந்நியமா போயிட்டு. அது அந்நிய பாஷை அல்ல. இன்னைக்கும் யூதர்கள், ரபிமார்கள் அது அந்நிய பாஷைன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன பாஷைன்னு சொல்லுவாங்க? அக்கினி பாஷை. சொல்லுங்க, என்ன பாஷை? சரி, ஏன் ஜனங்கள் அக்கினி பாஷையிலே பேச தயங்குகிறார்கள்? ஏன் தயங்குறாங்க? சரி, முதல்ல பிரதர், அது என்ன பிரதர், எப்ப பார்த்தாலும் ஷாக்கா டாத்தா ராக்கா லாக்கா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பிரதர், ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது பிரதர். நிறைய பேர் அதை சொல்லி ஏளனம் பண்றாங்க தெரியுமா பிரதர்? அதை பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு பிரதர். நான் ரொம்ப ஷேமா என்ன செய்யறேன், நான் ஃபீல் பண்றேன் பிரதர். ஏன் பிரதர்? ஒரே கொளறல் பேச்சு, ஒரே உளறல் பேச்சு இல்ல? ஏசாயா புஸ்தகம் 28வது அதிகாரம் 11-12 வசனங்கள். ஏசாயா புஸ்தகம் தலைமை தீர்க்கதரிசியான ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன ஆகமம் 28வது அதிகாரம் 11-12 வசனங்கள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இதையே பொது மொழிபெயர்ப்பில் இந்த பரியாச உதடு அப்படின்னா நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது இல்லையா? கொஞ்சம் இன்றைய நடைமுறை தமிழில் பொது மொழிபெயர்ப்பில் இதே வசனத்தை 11-12 இதே வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 28வது அதிகாரம் 11-12. ஆனால் குளறிய பேச்சும். என்ன பேச்சா? சத்தமா சொல்லுங்க. குளறிய பேச்சும்
புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். இதோ உள்ளது இளைப்பாற்றி களைத்தவன் இளைப்பாரட்டும். இதோ உள்ளது இளைப்பாற்றி என்று அவர்களுக்கு சொன்னாலும் செவி கொடுக்க மாட்டார்கள். குளறிய பேச்சும். நல்லா கவனிங்க பிரதர், நல்லா கவனிங்க சிஸ்டர். அக்கினி பாஷை என்பது குளறிய பேச்சு தான். அது ஷாக்கா டாத்தா ராக்கா லாக்கா தான். அந்த குளறிய பேச்சுக்குள்ளதான் தெய்வம் ஜீவனை வைத்திருக்கிறான். நீங்க நினைக்கலாம், இப்போ ஒரு கேள்வி வருது, பிரதர் ஏன் பிரதர் அப்படி வைக்கணும்? ஒரு கேள்வி வருதுல, ஏன் அப்படி வைக்கணும்? நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் ஆதாமை சொந்தமாய் பேச விட்டார், சுயமாய் பேச விட்டார். இல்ல சொந்த பேச்சா பேசுறா, நீயா பேசுறா, சொந்தமாய் பேசுறா. இல்ல அப்படி பேசிதான் பேசக்கூடாத சர்ப்பத்திட்ட போய் தேவையில்லாததை பேசி என்ன பண்ணிட்டாங்க? அவங்க விழுந்துட்டாங்க, பாவம் செஞ்சாங்க. அதனால தேவன் பார்த்தார், பழைய ஏற்பாட்டில் இவனை சுயமாய் பேச விட்டு தான் இப்படி ஜீவனை இழந்துட்டான். அதனால திரும்பவும் இவன் ஜீவனை இழக்காம இருக்கணும்னா இப்ப நீ சொந்தமாய் பேச முடியாது, ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் இருந்து பேசு. அதனாலதான் அதை குளறிய பேச்சாக மாற்றிவிட்டார். என்ன பேச்சா மாற்றிட்டாரு பிரதர்? அது ஷாக்கா டாத்தா ராக்கா லாக்கா தான் பிரதர். ஆனா அந்த குளறிய பேச்சுக்குள்ளதான் தெய்வம் ஜீவனை வைத்திருக்கிறார். தமிழ் மொழிபெயர்ப்புல வாசிங்க பார்க்கலாம், பாவர்ல வாசிங்க பார்க்கலாம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவும் அப்படித்தானே இருக்கு. இது அப்படித்தானே இருக்கு. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று. இதுவும் ஆறுதல் அப்படித்தானே இருக்கு. இது ஆறுதல் அப்படித்தானே இருக்கு. இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இன்னைக்கே கேட்க மாட்டாங்கன்னு அவருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு பாருங்க. நான் சொல்றேன் பிரதர், கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு சொல்றேன், வார்த்தையை முன்னிட்டு சொல்றேன். நீங்க எந்த அளவுக்கு அக்கினி பாஷையில பேசுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க வாழ்க்கையில இளைப்பாறுதலான ஜீவியத்தை செய்ய முடியும். மணிக்கணக்கா பேசுங்க. நல்லா கவனிங்க. நான் அக்கினி பாஷை வரம் பெற்றவர்களுக்கும் பேசுறேன், அக்கினி பாஷை வரம் பெறாதவர்களுக்கு நான் பேச போறேன். தயவா ஒரு கணம் அக்கினி பாஷை வரம் நீங்க கூச்சப்பட வேண்டாம், சரியா? இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கான நாளாக அழைத்து கொண்டு வந்திருக்கலாம். ஒருவேளை அக்கினி பாஷை வர எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க மட்டும், இன்னும் நான் அக்கினி பாஷையில பேசல, அந்நிய பாஷையில பேசலைங்கிறவங்க மட்டும் வலது கருத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். சரி, அக்கினி பாஷை வரம் பெற்றவர்களுக்கும் பேசுறேன், பெறாதவர்களுக்கும் பேச போறேன். கவனிங்க, சரியா? ஏன்னா இதை குறித்த தவறான எண்ணங்கள், தவறான மனப்பான்மை இன்னும் அந்த அபிஷேகம் உங்க மேல இறங்கி வருவதற்கு தடையாக இருந்திருக்கலாம். ஒருவேளை அதை இன்னைக்கே அந்த சந்தேகத்தெல்லாம் இன்னைக்கு தூக்கிட்டு என்ன செஞ்சிருங்க, தூரத்தில் எரிஞ்சிருங்க. ஒருவேளை நீங்க பெற்று வச்சுட்டு பல நாட்கள் அந்த ஊற்று அடைபட்டு போயிருக்கலாம். இன்றைக்கு எல்லா ஊற்றுகளையும் கர்த்தர் மீண்டுமாய் திறப்பாராக. ஹல்லேலூயா. அவர் எல்லா ஊற்றுகளையும் இன்னைக்கு திறக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? சரி, இப்ப நல்ல கவனிங்க. அக்கினி பாஷை வரம் பெற்றவர்களிடத்துல கேட்கிறேன், நீங்க அக்கினி பாஷை வரம் பெற்றிருக்கிறீங்களா? உண்மைதானா? ஆமேன். எதுக்கு கொடுத்தாரு பாஷைங்கிறது? எதுக்கு? வாங்கி வச்சுட்டு பேசாமல் இருந்தால் என்ன நியாயம்? நீங்க இந்த உலகத்துல எதையாவது பெறணும்னா நீங்க எதை பயன்படுத்தணும் தெரியுமா? இன்னைக்கு நீங்க வீட்டில் என்ன பாஷையில பேசுறீங்க? தமிழ்ல பேசுறீங்க, சிலர் ஆங்கிலமோ மலையாளமோ தெலுங்கோ எதுவா இருக்கட்டும், கன்னடா எதுவா வேணா இருக்கட்டும். இப்ப நீங்க பாஷையை நான் பயன்படுத்த மாட்டேன்னு ஒரு முடிவெடுங்க பார்ப்போம். பாஷையை பயன்படுத்த மாட்டேன், பேச மாட்டேன். தமிழ் பாஷை நான் பயன்படுத்த மாட்டேன், இங்கிலீஷ் பயன்படுத்த மாட்டேன், ஹிந்தி பயன்படுத்த மாட்டேன், தெலுங்கு மலையாளம் கன்னடா எதுவுமே பாஷையை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு அமைதியா இருங்க. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க?
ஊமை மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க, என்ன நடக்கும்? என் மனைவி அந்த முடிவு எடுக்க சொல்லுங்க பிரதர், உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகட்டும் பிரதர். அப்படியா? சொல்லுங்க. நீங்கள் பாஷையை பயன்படுத்தலைன்னா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. சோறு கூட கிடைக்காது, தெரியுமா உங்களுக்கு? சோறு வேணும்னாலும் வாயை திறந்து எதை பயன்படுத்தி கேட்கணும்? பாஷையை என்ன செய்யணும்? ஒரு ஹோட்டலுக்கு போனால் பாஷையை பயன்படுத்தி அவர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். வீட்டில் இருந்தால் பாஷையை பயன்படுத்தி என்ன செய்யணும்? எப்படி நீங்கள் பாஷையை பயன்படுத்தலைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காதோ, அதை போல நீங்கள் அக்கினி பாஷையை, பரலோக பாஷையை பயன்படுத்தலைன்னா பரலோக மண்டலத்தில் எதுவும் நடக்காது. ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை அநேகருக்கு ட்ரையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது? ஏன் பரலோகம் எதுவுமே செய்யற மாதிரி ஒண்ணுமே தெரியலையேன்னா, நீங்க பரலோகத்துக்கு புரிகிற பாஷையில என்ன செய்யல? பேசல. வாயை விரிவாய் திற. அது நம்ம பேசுற பேச்சுக்கு இல்ல, வீட்டில் பேசுற பேச்சுக்கு இல்ல. எந்த பேச்சுக்கு தான் அது? நல்லா கவனிங்க. மணிக்கணக்கா பேசுங்க பிரதர். சரி, எனக்கு நேரம் இல்லை, நான் ஒன்று ஒன்றா வர்றேன். சரியா? அடுத்து குளறிய பேச்சு தான், வெட்கப்படாதீங்க. மணிக்கணக்கா பேசுங்க. சரியா? சரி, அடுத்து பிரதர், அது என்ன பிரதர்? ஷக்கா டத்தான்னு 8 வருஷமா நிக்குது பிரதர். ஒரே வார்த்தையை திருப்பி சொல்றாங்க பிரதர். ஒரே வார்த்தையா திருப்பி சொல். இது எப்படி பிரதர் சரியாகும்? அப்போஸ்தலர் 2:4 தமிழ்லையும் பிறகு JMNTலையும் வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அதையே ஜோனத்தான் மிச்சல் நியூ டெஸ்டமென்ட், JMNT ஆங்கிலத்தில், JMNT ரொம்ப நல்ல ஒரு மொழிபெயர்ப்பு. ஆதி காலங்களில் இருந்த பாரம்பரிய மீன்ஸ் ஆதி கால பழக்க வழக்கங்கள், அந்த நாட்களில் இருந்த காரியங்களோடு ஒரு ஆராய்ச்சி வேதாகமம். ஜோனத்தான் மிச்சல் என்கிறவர் எழுதினது. ஜோனத்தான் மிச்சல் நியூ டெஸ்டமென்ட் என்கிற ஒரு மொழிபெயர்ப்பு. அதில் நான் ஆங்கிலத்தில் வாசிப்பாங்க, நான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். வாசிங்க பார்க்கலாம். JMNTல வாசிங்க பார்க்கலாம். 2:4. And then they all were filled with the consecrated breath effect. அவர்கள் எல்லாரும் ஆதியிலே ஊதப்பட்ட அதே ஜீவ சுவாசம் இருக்குல்ல, பரிசுத்த சுவாசம், அந்த consecrated breath effect, அதே ஜீவ சுவாசத்தினாலே அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள். or the Holy Spirit, அந்த ஜீவ சுவாசத்திற்கு வேறு பெயர் ஆவியானவர் என்றும் சொல்லலாம், or a set apart attitude, அல்லது ஒரு தனிப்பட்ட மனப்பான்மை என்றும் சொல்லலாம். and they started, அவர்கள் ஆரம்பித்தார்கள் or began, அல்லது துவக்கினார்கள், to continuously, என்னவா? To continuously or repeatedly speak in different tongues. To continuously or repeatedly. Continuousனா என்ன அர்த்தம்? ரிப்பீட்டட்லினா என்ன அர்த்தம்? அவங்க தொடர்ச்சியா பேசினாங்க, திரும்ப பேசினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பேதுரு மேல இப்ப ஆவியின் அபிஷேகம் இறங்கி வருகிறது. பேதுருவுக்குள்ள அக்கினி பாஷை வரம் வருகிறது. அவருக்குள்ள ஆவியானவர் 1-2 வார்த்தைகளை வைக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து பேசுறார், திரும்ப பேசுறார், தொடர்ந்து பேசுறார், திரும்ப பேசுறார், தொடர்ந்து பேசுறார், திரும்ப பேசுறார். இன்னும் 2 வார்த்தைகள் வருகிறது, தொடர்ந்து பேசுறார், திரும்ப பேசுறார். இன்னும் 2 வார்த்தைகள் வருகிறது, தொடர்ந்து பேசுறார், திரும்ப பேசுறார். நான் கேட்கிறேன், ஐயா திரும்ப பேசுறதுல என்ன தவறு இருக்கிறது? ஐயா திரும்ப பேசும் வண்ணமாகத்தான் அது கொடுக்கவே பட்டிருக்கிறது. அது அப்படிதான் பேசணும். நீங்க இல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களும் அப்படிதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அது அப்படி பேசும் மன்னமாகத்தான் என்னவே செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கவே பட்டு. நிறைய பேர் என்ன திருப்பி பேசு, அது உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நல்லா கவனிங்க. இது ஒரு பாஷை. சொல்லுங்க, இது என்னது? ஒரு பாஷை. முதல்ல வார்த்தை வரும். சொல்லுங்க, முதல்ல என்ன வரும்?
அப்புறம் ஆர்டராக நான் சொல்கிறேன், டக்கு டக்குன்னு சொல்லிட்டே வரேன், நினைவில் வச்சுக்கிறீங்க, எழுதுறவங்க எழுதிருங்க. அப்புறம் பல வார்த்தைகள் வரும். சொல்லுங்க, எப்படி வரும்? முதல்ல என்ன வரும்? 1-2 வார்த்தை வரும், அப்புறம் பல வார்த்தை வரும். இந்த பல வார்த்தைகள் சேர்ந்து வாக்கியங்களா, சென்டென்ஸா மாற ஆரம்பிக்கும். சொல்லுங்க, எப்படி மாற ஆரம்பிக்கும்? வாக்கியங்களா மாறும், சென்டென்ஸா மாறும். சொல்லுங்க, முதல்ல என்ன வரும்? 1-2 வார்த்தை, அப்புறம் பல வார்த்தைகள் வருது, அப்புறம் வார்த்தைகள்லாம் சேர்ந்து என்ன ஆகுது? வாக்கியமா, சென்டென்ஸா மாறும். சிலர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்களா, அப்படியே அக்கினி பாஷையில் பேசுறவங்க சென்டென்ஸ் மேக்கிங்கா பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சரி, அடுத்து வாக்கியங்கள் வருதா? இந்த வாக்கியங்கள்லாம் சேர்ந்து ஒரு மொழியாக உருவெடுக்கும். இந்த வாக்கியங்கள்லாம் சேர்ந்து என்னவா மாறும்? ஒரு மொழியாக என்ன செய்யும்? உருவெடுக்கும். சரியா? சரி, அதுக்கு பிறகு நாம் பேசுகிற அந்த மொழியில நல்ல புலமை கிடைக்கும். ஃப்ளூயன்ட்லியா பேச ஆரம்பிப்பேன். வார்த்தை வருகிறது, அடுத்து வார்த்தைகள், பல வார்த்தைகள் வருகிறது, அடுத்து வார்த்தைகள் சேர்ந்து வாக்கியங்களா மாறுது. அந்த வாக்கியங்கள் சேர்ந்து என்னவாக மாறுகிறது? மொழியாக மாறுது. அந்த மொழியில எனக்கு என்ன கிடைக்குது? நல்ல புலமை கிடைக்குது, ஃப்ளூயன்ட்லி கிடைக்குது. அப்புறம் நான் பேசுறதுக்கு எனக்கு அர்த்தம் விளங்கும். அடுத்து பிறர் பேசுகிறதற்கு என்னால வியாக்கியானம் சொல்ல முடியும். ஓகே, திரும்ப சொல்லிடுவீங்களா வேகமா? முதல்ல என்ன வரும்? 1-2. அடுத்து என்ன வரும்? பல வார்த்தைகள். வார்த்தைகள் சேர்ந்து என்ன ஆகுது? வாக்கியங்கள் ஆகுது. வாக்கியங்கள் சேர்ந்து என்ன ஆகுது? மொழி ஆகுது. அந்த மொழியில நமக்கு நல்லா பேச பேச என்ன கிடைக்க ஆரம்பிக்குது? சிலர் பேசுற பார்த்தீங்களா, திக்காம திணறாம பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்ப நல்ல ஃப்ளூயன்ட்லி கிடைக்குது. சரி, அதுக்கப்புறம் நான் பேசுகிற பாஷைக்கு எனக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? அர்த்தம் விளங்குது. அப்புறம் தான் அடுத்தவர் பேசுறதுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? வியாக்கியானம் சொல்ல முடியும். இப்ப ஏன் 1-2 வார்த்தையிலேயே நிக்குதுன்னா, கொடுத்த வார்த்தையவே இன்னும் ஒழுங்கா என்ன செய்யலைன்னு அர்த்தம். ஏன் பிரதர் ஷக்காட்டாத்தாலே நிக்குதுன்னா, கொடுத்த ஷக்காட்டாத்தாவே போதுமான அளவு இன்னும் என்ன செய்யலைன்னு அர்த்தம். மணிக்கணக்கா பேசுங்க பிரதர், ஜீவனுள்ள வாழ்வு வெளிப்படும். நல்ல கவனிங்க, நான் சொல்ற சில பேர்லாம் என்ன, அதாவது நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஜீவன்னா யாரை போன்ற வல்லமை? யாருக்கு இருக்கிறதை போன்ற வல்லமை? யாருக்கு இருக்கிறதை போன்ற அறிவு? யாருக்கு இருக்கிறதை போன்ற ஞானம்? இப்ப இதெல்லாம் விடுங்க. யாருக்கு இருக்கிறதை போன்ற குணாதிசயம்? யாருடைய பரிசுத்தம்? நல்ல கவனிங்க, நீங்க மணிக்கணக்கா பேச 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 அக்கினி பாஷையில பேச 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 அந்த ஜீவன் வெளிப்பட வெளிப்பட ஆட்டோமேட்டிக்கா உங்க குணாதிசயங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். நிறைய பேரு, நான் வருத்தத்தோட சொல்றேன், ஈவன் சில மூத்த ஊழியர்கள் கூட என்ன சொல்லிடுறாங்கன்னா, சர்ச்சுக்கு வந்தா அந்நிய பாஷையில பேசுது, ஆனா வாழ்க்கையில எதுவும் இல்ல, வாழ்க்கை மாறல. நான் சொல்றேன், சர்ச்சில் வெறும் 5 நிமிஷம் அந்நிய பாஷையில பேசுறதுனாலாம் வாழ்க்கை மாறிடாது. நான் சொல்ற பேச்சு என்பது சமூகத்தில் அமர்ந்து மணிக்கணக்கா பேசுகிற அனுபவம். அப்போஸ்தலர் நடபடிகளில் ஆதியாகமத்தில் மன்னிக்கணும், அப்போஸ்தலர் நடபடிகளில் அதிகாலை வேளையில் 3 மணிக்கு அவர்கள் மேல அபிஷேகம் ஊற்றப்பட்டது. சொல்லுங்க, எத்தனை மணிக்கு? காலையில் 9 மணிக்கு பிரசங்கத்தை துவக்குகிறார் பேதுரு. எத்தனை மணிக்கு பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாரு? எத்தனை மணிக்கு அபிஷேகம் வந்துச்சு? எத்தனை மணிக்கு பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாரு? 9 மணிக்கு. அப்ப 3 to 9னா எத்தனை மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறாங்க? எத்தனை மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறாங்க? வாழ்க்கையில் என்னைக்காவது 6 மணி நேரம் அக்கினி பாஷையில் ஜெபிச்சிருக்கீங்களா? 6 நிமிஷம் கூட. நான் நம்மளை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். உங்களை சொல்ல கண்டம் பண்ணல, உங்களை நான் காயப்படுத்தலை, பொதுவாக காமனாக சொல்கிறேன். 6 நிமிஷம் கூட தொடர்ச்சியாக அக்கினி பாஷையில் ஜெபிக்கிறது இல்லை ஒரு நாளைக்கு. ஆனால் எழுப்புதலை பற்றி பேசுறது. எப்படி வரும் எழுப்புதல்? நல்லா வரும் எழுப்புதல். எத்தனை நிமிஷம் கூட பேசுறது இல்லை. எழுப்புதல்ங்கிறதே இப்போ ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஆப்பிள் ஃபோன் ஒரு பிராண்டு மாதிரி. இப்போ எது பிராண்டு?
எழுப்புதல்னு சொன்னா ஜனங்கள் அப்படி கவர்ந்து இழுக்கப்படுறாங்க இல்ல. ஆனா எத்தனை நிமிஷம் கூட அக்கினி பாஷையில ஜெபிக்கிறது இல்ல. சில சொல்லிடுறாங்க இப்படி, வாயில வந்தா பார்த்தா அந்நிய பாஷை அப்படியே பெருசா பேசுறாங்க, ஆனா வாழ்க்கையை பாரு. நான் சொல்றேன், மணிக்கணக்கா பேசுங்க, தேவனுடைய ஜீவனுள்ள வாழ்வு உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். மணிக்கணக்கா பேசுங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்டுட்டு எதை அற்பமா நினைச்சிடாதீங்க, அக்கினி பாஷையை என்னவா நினைச்சிடாதீங்க. பவுல் சொல்றாரு, உங்கள் எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் நான் பாஷைகளை பேசுகிறேன். மணிக்கணக்கா பேசுங்க, மணிக்கணக்கா பேசுங்க. நீங்க எந்த அளவுக்கு அக்கினி பாஷையில பேசுறீங்களோ அந்த அளவுக்கு ஜீவன் உண்டாகும். அந்த அளவுக்கு என்ன உண்டாகும்? ஜீவன் உண்டாகும். 1 கொரிந்தியர் புத்தகம் 14:4 வாசிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். என்ன உண்டாக பேசுகிறானா? நீங்க கிரேக்க பாஷையில அந்த பக்தி விருத்தி அதை எடுத்து பாருங்க, கிரீக் டிக்ஷனரியில பாருங்க. ஒய்கோடோமியோ அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஒய்கோடோமியோ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒய்கோடோமியோ அப்படின்னா தமிழ்ல பக்தி விருத்தின்னு கொடுத்துருக்காங்க. கிரீக் டிக்ஷனரி எடுத்து பாருங்க. ஒய்கோடோமியோன்னா என்னன்னா பில்ட் அண்ட் ரீபில்ட். ஒருவன் அக்கினி பாஷையில ஜெபிக்கிற போது அவன் கட்டி எழுப்பப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையில கடந்த காலங்களில் எதெல்லாம் இடிக்கப்பட்டிருந்ததோ அந்த இடிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் மீண்டுமாய் கட்டி எழுப்பப்பட ஆரம்பிக்கிறது. அது ரினியூ பண்ண ஆரம்பிக்கிறது. அது திரும்ப ரெஸ்டோர் பண்ணப்பட ஆரம்பிக்கிறது. நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன் பிரதர், இன்னைக்கு நீங்க மணிக்கணக்கா பேச ஆரம்பிங்க, உங்க பொருளாதாரத்தை கர்த்தர் ரினியூ பண்ண ஆரம்பிப்பா. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்ப ஆரம்பிப்பா. இடிக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். உங்க தொழில் திரும்ப கட்டப்படும். உங்க சபை திரும்ப கட்டப்படும். உங்க எல்லைகள் திரும்ப கட்டி எழுப்பப்படும். மணிக்கணக்கா அக்கினி பாஷையில ஜெபம் பண்ணுங்க, மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு ரபிகளுடைய கேம்ப் ஒன்று நடந்தது. அமெரிக்கால இருந்து ஒரு யூத ரபி வந்திருந்தார், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். அவர் எங்கிட்ட சொன்னார், 5 ஆண்டுகளில் எங்களுடைய திருச்சபை 7000 ஆத்துமாக்கள். 5 years எத்தனை ஆத்துமாக்கள்? 7000 ஆத்துமாக்கள். சரியா? நாங்கள் முடிச்சுட்டு கேட்டோம். அவர் சொன்னது, நீங்கள் அக்கினி பாஷையில் ஜெபிங்க, ஜெபித்தால் ஆத்துமாக்களை கொள்ளை கொள்ளையாய் நீங்கள் அறுவடை செய்யலாம். அதான் அவருடைய டீச்சிங்குடைய கரு. நான் முடிச்சுட்டு அவர்கிட்ட கேட்டேன், இதுக்கு என்ன ப்ரூஃப்? வேதத்தில் நமக்கு ஆதாரம் வேணும்ல, என்ன ப்ரூஃப்? அவர் சொன்னார், அப்போஸ்தலர் புஸ்தகம் 2:41 எடுங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2 அதிகாரம் 41 வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர். எத்தனை ஆயிரம் பேரா? 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. அந்த நாள்ல பேதுரு 6 மணி நேரம் அக்கினி பாஷையில ஜெபித்து விட்டு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்தை கேட்டு வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை ஆயிரம் பேரு? இப்ப ஏற்றுக்கொண்டவர்கள் 3000னா கேட்டவர்கள் எத்தனை ஆயிரம் இருந்திருக்கணும்? ஒரு கேள்வி வருதுல. மீட்டிங்ல அட்டன் பண்ண எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்கன்னு இல்ல, மீட்டிங்ல அட்டன் பண்ணவங்க திரளானவங்க, அதுல ஏற்றுக்கொண்டவங்க மட்டும் எத்தனை ஆயிரம் பேர்? 3000 பேர் ரட்சிக்கப்படணும்னா குறைஞ்சது அந்த மீட்டிங்ல எத்தனை ஆயிரம் பேர் இருந்தா 3000 பேர் ரட்சிக்கப்படலாம்? ஒரு கணக்கு சொல்லுங்க. அப்படியா? 10,000 இருந்தா 3000 ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? அடேங்கப்பா. திருச்சியில் ஒரு மீட்டிங், 50,000 பேர் கலந்து கொண்டாங்க. முடிவில் 100 பேர் தொடப்பட்டோம்னு கார்டு எழுதி கொடுத்தாங்க. 100 பேரை ஃபாலோ பண்ணதில் 12 பேர் தான் ஃபோன் எடுத்தாங்க. 88 பேர் எதையும் எடுக்கல, ஃபோனை எடுக்கல. 12 பேரை ஃபாலோ பண்ணி போனதில் ஒரு அம்மா, பாஸ்டர் அம்மா, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு கார்டு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கு. அதுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு நினச்சில தெரியல. 50,000 தேர்னதே 12 தான். எத்தனை ஆயிரத்தில்? 50,000. சரி, நான் உங்கள் கணக்குக்கே வரேன். வேத பண்டிதர்கள் குறைந்தது 2.5 to 3 லட்சம் பேர் அங்கே கூடியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது கூடார பெந்தெகோஸ்தே பண்டிகை. எருசலேமுக்கு இஸ்ரவேல்களின் ஹோல் பாப்புலேஷனும் எங்கே வந்திருக்கோம் இன்னைக்கு? எருசலேமில் கூடியிருப்பாங்க. குறைந்தது 2.5 to 3 லட்சம் சொல்கிறாங்க. அதிகபட்சம் குறைந்தது 25,000. சொல்லுங்க, குறைந்தது எவ்வளவு சொல்கிறாங்க?
25,000. நான் உங்க கணக்குக்கே வர்றேன். 10,000ன்னு சொல்றீங்க இல்லையா, 10,000 அல்லது 25,000ன்னு சொல்றோம் இல்லையா. இத்தனை 1000 பேரை பேதுருவின் பிரசங்கத்தை கேட்பதற்கு யார் அழைத்து கொண்டு வந்தது? எந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனாரு? ஃப்ளையர் போட்டாரா? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனாரா? ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டாரா? இல்லை டிவியில் எதுவும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரா? இத்தனை 1000 பேர் யார் கூட்டிட்டு வந்தது? நீங்கள் அக்கினி பாஷையில் ஜெபிக்காத வரை ஊழியம் உங்களுடையது. நீங்கள் அக்கினி பாஷையில் ஜெபிக்க ஆரம்பித்தால் ஊழியம் ஆவியானவருடையது. அந்த கீழ்காற்று வீச ஆரம்பித்து விட்டால் அது காடைகளை திரளாய் கொண்டு வந்து குவிக்க ஆரம்பித்து திரளாய். அவர் சொன்னார் என்கிட்ட, எனக்கு பேசுறதுக்குலாம் ஆள் கிடையாது பிரதர், நான் என் மனைவி என்னுடைய டிரைவர். ஏன்னா என் டிரைவர், என் மனைவி நான் சொல்கிறத கேட்பாங்க, டிரைவர் நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. 3 பேரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முன்பாக 3 பேரும் கரங்களை கோர்த்து கொண்டு 1 மணி நேரம் விடாமல் அக்கினி பாஷையில் ஜெபிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு அமெரிக்க தேசத்தில் 50 மாநிலங்களில் 25 ஸ்டேட்ல இருந்து ஃப்ளைட் ஏறி எங்கள் சபைக்கு வருகிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், டங்ஸ் டேன்னே ஒரு டே வைங்க. புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ மாலை நேரத்தில் ஒரு நாள் கூடுங்க, மணிக்கணக்காக உட்காந்து பேசுங்க. ஒரு அப்போ அன்னைக்கு உட்காந்து தோத்திரம் அல்லேலியான்னு பாட்டு படிக்க இருக்கக்கூடாது. ஒரு சரணம் பாடுறீங்களா, ஒரு பாட்டு பாடுறீங்களா, அதோட நிறுத்திட்டு அக்கினி பாஷைக்குள்ளே போங்க, உட்காருங்க, முழங்கால் போடுங்க, நடங்க, உங்களுக்கு என்ன இன்ஸ்பயர் ஆகுதோ செய்யுங்க. 1 மணி நேரம் விடாமல் அக்கினி பாஷையில் ஜெபிங்க. நீங்கள் அல்ல, ஆவியானவர் களத்தில் இறங்கி ஊழியத்தை செய்ய ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? சில பேர் எனக்கு நேரம் இல்லை, சில பேர் சொல்லுது என்ன, சபையில் பேசக்கூடாதுன்னு பவுல் சொல்லியிருக்கார். நல்லா கவனிங்க, சபையில் பேசக்கூடாதுன்னு பவுல் சொல்லலை. சபையில் பேசும்போது என்ன சொல்லுங்கன்னு தான் சொன்னார். அவர் வியாக்கியானம் சொல்லுங்கன்னு தான் சொல்லாரு. சொல்லுங்க, என்ன சொல்லிருங்க? வியாக்கியானம் சொல்லிருங்கன்னு தான் சொன்னார். சபையில் பேசாதீங்கன்னு சொல்லலை. நான் கேட்குறேன், இந்த மேல் வீட்டறையில் எத்தனை விசுவாசிகள் கூடி இருந்தாங்க? சத்தமா சொல்லுங்க. அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டதுல அந்த மேல் வீட்டறையில் எத்தனை பேர் கூடி இருந்தாங்க? 120 விசுவாசிகள் கூடுனா அதுக்கு என்னன்னு பேரு? சபை தானே. முதல்ல அக்கினி பாஷை வரம் ஊற்றப்பட்டதே எங்க தான் ஊற்றப்பட்டது? சபையில வச்சுதான். ஆனா சபை பேசக்கூடாதுன்னு சொல்றான் சத்துரு. என்ன தந்திரம் பாருங்க அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு தெரியும், சபையா நீங்க அக்கினி பாஷையில எழும்பி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எழுப்புதல் தீ பற்றி எரிய ஆரம்பித்து விடும். எழுப்புதல் தீ பற்றி எரிய ஆரம்பிச்சிடும். இல்ல, நீங்க சபையினுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கேட்டு நீங்க சபையினுடைய சரித்திரத்தெல்லாம் வாட்சி பாருங்க. வேற எந்த சத்தியத்தையும் சத்துரு தொடாத அளவுக்கு அக்கினி பாஷை சத்தியத்தை தான் அவன் தொற்றுகிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஜனங்கள் அக்கினி பாஷையில ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் எழுப்புதல் தீ பற்றி எரிய ஆரம்பித்து விடும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சில பேர் சொல்றது வியாக்கியான வரம் இல்லாம பேசக்கூடாது. நல்லா கவனிங்க. முதல்ல வார்த்தை வரணும், அப்புறம் வார்த்தைகள் வரணும், அடுத்து வாக்கியங்களா மாறணும், அடுத்து என்ன ஆகணும்? மொழி ஆகணும், அடுத்து என்ன ஆகணும்? புலமை கிடைக்கணும், அப்புறம் நாம பேசுறது முதல்ல நமக்கு விளங்கணும், பிறகுதான் என்ன செய்ய முடியும்? உண்மைதானே? நல்ல மொழி புலமை இருந்தாதான் அவர் பேசுறதை உங்களால டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். உண்மைதானே? உண்மைதானே? நான் கேட்கிறேன், பேசவே இல்லாம எப்படி நீங்க டிரான்ஸ்லேஷன் லெவலுக்கு போவீங்க? என்ன தந்திரம் இதெல்லாம்? ஒரு மொழியில, ஒரு பாஷையில நம்மள பேசவே அனுமதிக்கல, எப்படி வியாக்கியான வரலாம் வரும்? டிரான்ஸ்லேட் எப்படி பண்ணுவீங்க? ஒரு லாஜிக் வேணாமா? மணிக்கணக்கா பேசுங்க பிரதர். நீங்க நினைக்கலாம், பிரதர் எனக்கு பேசுறேன் பிரதர், ஆனா அர்த்தம் தெரியலையே பிரதர். சில பேர்லாம் சொல்றது, என்ன ஷக்கா டக்கான்னு சொல்றீங்க, அர்த்தம் தெரியுமா? வியாக்கியானம் தெரியுமா உங்களுக்கு? வியாக்கியான வர இருக்கா? ஐயா, நான் பேச தான் எனக்கு வியாக்கியான வரும். வியாக்கியான வரங்கிறதெல்லாம் PhD மாதிரி, என்ன வர மாதிரி, அதெல்லாம் இன்னும் 1ஆம் கிளாஸே ஒழுங்கா இன்னும் என்ன செய்யலையா, பாஸ் பண்ணலை. இவர் எது வேணுமா எடுத்த உடனே? PhD வேணுமா? மணிக்கணக்காக பேசுங்க பிரதர், மணிக்கணக்காக பேசுங்க. சில பேர் நல்லா கவனிங்களே, நல்லா கவனிங்க. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளை தாய்மார்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். பெற்று வளர்த்துருக்கீங்கல்ல, உங்கள் பிள்ளை பேச ஆரம்பிக்குது. அப்பத்தான்
என்ன சொல்லி உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சு? ஏதாவது வேணும், உங்களை கூப்பிடணும், எப்படி கூப்பிட்டுச்சு, என்ன சொல்லி பேச ஆரம்பிச்சிச்சு? தண்ணி வேணும் இல்லை ஏதாவது ஒன்று, என்ன சொல்லி உங்கள்கிட்ட பேசிச்சு? மழலை பாஷை தான். என்ன சொன்னுச்சு? நீங்களாம் உட்காந்துருக்கலாம், அது ஒன்றா பேசினாலும் நாங்கள் கண்டுக்கிறது கிடையாது பிரதர், போங்க பிரதர் அப்படிங்கிற சொல்லுங்க. என்னதான் சொன்னுச்சு? மாதானா அம்மா கூட லேட்டாக தான் சொல்லும். முதல்ல என்ன தான் சொல்லும்? தண்ணி வேணும்னாலும், என்னை பாத்ரூம் தூக்கிட்டு போனாலும், எனக்கு எறும்பு கடிச்சாலும் ஒரே வார்த்தை தானே சொன்னுச்சு. அது எப்படி உங்களுக்கு மட்டும் அர்த்தம் விளங்குச்சு? இதுதான் சொல்லுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியுது? புரியல? ஆக்ஷன் இல்லையா? நானும் ட்ரெயினில் 8 மணி நேரம் பக்கத்துலேயே தான் இருந்து பார்க்குறேன், ஒரு ஆக்ஷன் விளங்க மாட்டேங்குது. உங்களுக்கு மட்டும் எப்படி விளங்குது சொல்லுங்க. எனக்கு கேட்கல, ஏதோ சொல்றீங்கன்னு தெரியுது, ஆனால் என்ன சொல்றீங்கன்னு கேட்க மாட்டேங்குது. சத்தமாக சொல்லுங்க. உங்க பிள்ளையினுடைய அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு எப்படி விளங்குச்சு? திருப்பி திருப்பி அதே தான் சொல்லுது, ஆனால் வெவ்வேறு அர்த்தம் உங்களுக்கு விளங்குது. எப்படி விளங்குது? அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதான் சொல்கிறேன், நான் 10 மணி நேரம் ட்ரெயினில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எனக்கு விளங்க மாட்டேங்குது. அம்மா சொல்கிறாங்க பாருங்க, என் பிள்ளைக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அதே தான் பிரதர். யாருக்கு விளங்குதோ இல்லையோ திரும்ப திரும்ப பேசுங்க. தகப்பனுக்கு அது புரிய ஆரம்பிக்கும், வேற யாருக்கு அது புரியணும்னு அவசியமே கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மணிக்கணக்கா பேசுங்க பிரதர், மணிக்கணக்கா பேசுங்க. ஒவ்வொரு நாளும் நேரம் எடுத்து வேதத்தை எப்படி அமர்ந்து வாசிக்கிறீங்களோ அதை போல நேரம் எடுத்து உட்கார்ந்து அக்கினி பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. அதுவும் கூடி ஜெபிக்கிறது ரொம்ப பிரயோஜனம். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஆவியில் சோறும்போது அவங்க ஆவி உங்களை தூக்கி விடும், அவங்க ஆவியில் சோறும்போது உங்கள் ஆவி உங்களை தூக்கி விடும். நீங்கள் ஜெபிக்க 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 உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் வளமையாய் மாற்ற ஆரம்பிப்பார். நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை தோட்டம் வெறுமையாக கிடக்காது பிரதர். யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38-39 வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38-39. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீருள்ள நதியா நதிகளா? ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார் இல்லையா? அப்படியே வாசிங்க. ஏசாயா புத்தகம் 32வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. ஏசாயா புத்தகம் 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும், ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். எப்படியே இருக்கும்? மொத 14 வசனம். வறண்டு கிடக்கும், வெளியாயிருக்கும், அவாந்தரமாயிருக்கும், சாபமாயிருக்கும். மொத 14 வசனம் எது வரைக்கும்? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிற வரைக்கும் தான் அப்படி இருக்கும். ஆனா ஆவி ஊற்றப்பட்டுட்டா, நதி புறப்பட்டுட்டா, அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். நதி பாய ஆரம்பிச்சுட்டா வனாந்தரம் என்னவா மாற ஆரம்பிச்சிரும்? செழிப்பான வயல்வெளியாய் மாற ஆரம்பிக்கும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அந்த வனாந்தரத்துல நதி பாய ஆரம்பிச்சுட்டா அது வயல்வெளியா மாறுமா? அது எப்படி மாறும்னா, அந்த வயல் 1 அடி 1 அடிக்கெல்லாம் விளைஞ்சு நிக்காதான். அது விளைஞ்சிருக்கிறத பார்த்தா என்ன மாதிரி விளைஞ்சு நிக்குதான்? காடாக எண்ணப்படுகிற அளவுக்கு விளைஞ்சு நிக்குதான். ஆவியானவருங்கிற நதி உங்களுக்குள்ள இருந்து புறப்பட ஆரம்பிச்சுட்டா உங்க வாழ்க்கை தோட்டம் ஒரு நாள் வனாந்தரமா இருக்காது பிரதர். உங்க வாழ்க்கை தோட்டம் ஒரு நாள் வனாந்தரமா கிடைக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன் பிரதர், நீங்க மணிக்கணக்கா பேசுங்க. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போக ஆரம்பி. ஒரு நதி இல்லை, நீங்க அக்கினி பாஷையில் ஜெபிச்சுட்டே இருங்க. உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு நதி, குடும்பத்துக்கு ஒரு நதி, சபைக்கு ஒரு நதி, ஊழியத்துக்கு ஒரு நதி, தேசத்துக்கு ஒரு நதி, பிள்ளைகளுக்கு ஒரு நதி, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போக ஆரம்பி. மணிக்கணக்கா பேசுங்க பிரதர். இடையிடையில சில நேரங்களில் நீங்க பேசும்போது சிந்தையெல்லாம் அங்கங்க டைவர்ட் ஆகும். ஒரி பண்ணாதீங்க, திரும்ப ஜெபம் பண்ணுங்க. இது மணிக்கணக்கா 8 மணி நேரம், நான் ஒரு விஷயம் 18 மணி நேரம் ஜெபித்த அனுபவம்லாம் எனக்கு உண்டு. கண்டினியூவாக எத்தனை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஆரம்பிக்கிறது, ஒரு 1 hour 2 hour, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப 18 மணி நேரம் ஜெபித்த அனுபவங்கள்லாம் உண்டு. 18 மணி நேரம் ஜெபிக்கிற எங்களுக்குமே சில நேரங்களில் இந்த மைண்ட் அங்கங்கே என்ன செய்யும்? டைவர்ட் ஆகும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அதை எப்படி இழுத்து பிடிச்சு கொண்டு வரணும்னு ஆவியானவருக்கு தெரியும். நீங்க மணிக்கணக்கா உங்க நாக்கு அப்படி கொளறிடணும், அந்த அளவுக்கு நீங்க பேசணும்.
மணிக்கணக்கா பேசுங்க, மணிக்கணக்கா பேசுங்க. நீங்க பேச 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 உங்களுடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள வாழ்வு வெளிப்பட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த ஒரு சிலர் தவிர அங்கே சொல்கிறது, அக்கினி பாஷையில் ஜெபம் பண்ணுறாங்க, ஒன்றும் வாழ்க்கை மாறல. நான் சொல்கிறேன், 5 நிமிஷம் நான் சொல்கிற பேச்சு உங்களுக்கு விளங்குதா? இந்த 5 நிமிஷம் பேசுறது, ஆளை பார்த்தா பேசுறது, டமான்னு கொட்டடிச்சா அந்த பேச்செல்லாம் நான் சொல்லலை. அது ஜீவனை பிறப்பிக்காது. நேரம் எடுத்து சமூகத்தில் அமர்ந்து மணிக்கணக்காக ஜெபிக்கிற அனுபவம். தந்தை பெக்வான் சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுவாங்க அடிக்கடி, டேய் 20 நிமிஷம் ஆகுதுடா இந்த இன்டர்செஷனுக்குள்ள, ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள போறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 5 நிமிஷம் பேசிவிட்டு எதுவும் நடக்கலை, வாழ்க்கை மாறலை, குணாதிசயம் மாறலை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் என்ன அல்ல? இதெல்லாம் அது 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 நியாயம் அல்ல, அது வேதத்திற்கு புறம்பானது. மணிக்கணக்காக பேசுங்க, மணிக்கணக்காக பேசு. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இடிஞ்சிருக்கோ அதெல்லாம் ஆவியானவர் கட்டி எழுப்ப ஆரம்பிப்பா. அதாவது ஆவியானவர் உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் மாதிரி. சொல்லுங்கள், என்ன ஜாக்கெட் மாதிரி? லைஃப் ஜாக்கெட்னா தெரியும்ல, இந்த போட்லலாம் போடும்போது போகும்போது என்ன கொடுப்பாங்க? ரப்பரில் ஒரு சட்டை கொடுப்பாங்க, தெரியுமா? ஆவியானவர் உங்களுக்கு எதை போல இருக்கிறாரு? லைஃப் ஜாக்கெட் மாதிரி. லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டா 5 அடி ஆழ தண்ணியில் போட்டால் என்ன பண்ணுவாங்க? மிதப்பாங்களா? 10 அடி ஆழமுள்ள தண்ணியில் போட்டால் மிதப்பாங்க. 50 அடி ஆழமுள்ள தண்ணியில் போட்டால், நான் சொல்கிறேன், உங்களை 5000 அடி ஆழ தண்ணியில் போட்டாலும் மிதப்பீங்க. இந்த உலகத்தின் எந்த காரியமும் உங்களை மூழ்கடிக்க முடியாது. நீங்கள் ஆவியானவருக்குள்ளே மிதப்பீங்க 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 மிதந்துட்டே தான் இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மணிக்கணக்காக பேசுங்க, மணிக்கணக்காக பேசு. 2 தான் பிரதர். ஒரு சரீரம் நல்லா இருக்கணும்னா 2 தான். ஒன்று அப்பமும் தண்ணீர் இருந்தால் தான் என் சரீரம் நல்லா இருக்கும். இல்லை, அப்பத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. என்ன குடிக்கணும்? தண்ணி குடிக்கணும். தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருக்க முடியாது. என்ன சாப்பிடணும்? அதே தான். உங்கள் ஆவிக்குரிய மனுஷன் நல்லா இருக்கணுமா? நல்ல பைபிள் வாசிங்க, ஜீவ அப்பம், நல்ல அக்கினி பாஷையில் பேசுங்க, ஜீவ தண்ணி. அல்லேலூயா. நிறைய பேர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அநேக நேரங்களில், பிரதர் என் வாழ்க்கை இன்னும் சரியா இல்லையா பிரதர், பரிசுத்தம் இல்லையா பிரதர்? 7:38-39 வாசிங்க. யோவான் 7:38-39 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சில பேர் நினைக்கிறீங்க, நான் இன்னும் பரிசுத்தமாக இல்லை, என் இடத்துல குறைவு இருக்குது, அது இருக்குது. இந்த அக்கினி பாஷை வரம் பெறாதவங்க நீங்களும் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, என்னவா? பரிசுத்தவான் எவனோ, அப்படிதானே போட்டிருக்கு. உலகத்திலேயே நீதிமான் எவனோ அவனிடத்தில், அப்படித்தானே போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய பலவீனத்தை காரணம் காட்டி நீங்க பேசாம இருக்கிறீங்க. பிரதர் நான் இன்னும் சரியாகல பிரதர், என் வாழ்க்கை பரிசுத்தம் இல்லை பிரதர், பரிசுத்தம் இல்லை பிரதர், பரிசுத்தம் இல்லை பிரதர், அதனால நான் பேசல பிரதர். நல்லா கவனிங்க, ஆவியானவர் சுத்திகரிக்கிற ஆவியானவர். அவர் வர்றதே உங்களை சுத்திகரிக்கிறதுக்கு தான். நீங்க பரிசுத்தம் ஆயிட்டு நீங்க பேசுவேன்னு சொல்லக்கூடாது. நீங்க பேசினாதான் பரிசுத்தமாகவே முடியும். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, ஆவியான அபிஷேகம் இன்னும் எனக்கு வரல பிரதர், ஏன்னா என் வாழ்க்கை இன்னும் பரிசுத்தம் ஆகலை. நான் சொல்கிறேன், பரிசுத்தமான பிறகு ஆவியானவர் வரமாட்டார். அவர் வந்தாதான் நீங்கள் பரிசுத்தமாகவே ஆக முடியும். அவர் வருகிறதே சுத்திகரிக்கிறதுக்கு தான். நீங்கள் இயேசு தான் கர்த்தர் என்று தெய்வம் என்று விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படியானால் தடையே இல்லை. நிச்சயமாய் ஆவியானவர் இந்த நாளில் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எழுந்து நிற்போமா? கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிடம் தான் பேச போகிறோம். சரியா? 10 நிமிடம் பேச போகிறோம். கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆவியானவருடைய அபிஷேகம் பெறாதவங்க கவனிங்க. எனக்கு இந்த அபிஷேகம் வேணுங்கிற உணர்வோடு இயேசுன்னு சத்தமிட்டு சொல்லுங்க. அவர் நாமத்தை சத்தமாக சொல்லுங்க. சொல்லும் போதே உங்க நாக்கு லேசா கொளற ஆரம்பிக்கும். அப்படி கொளரும் போது வருகிற அந்த அர்த்தமில்லாத உங்க சிந்தையிலே போடப்படுகிற அந்த வார்த்தைகளை விசுவாசித்து பேசுங்க. அவர் என்ன அபிஷேகம் பண்ணுகிறாருன்னு என்ன பண்ணுங்க? பேச தொடங்கினார்கள். சொல்லுங்க, பேச.
நீங்க தான் தொடங்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆவியானவர் அப்படியே வந்து பிரதர், அப்படியே என் மேல விழுந்து பிரதர், நாக்கை இழுத்து பிரதர், பிடிச்சு பிரதர், அதெல்லாம் ஒரு நாளும் பண்ண மாட்டார் அவரு. நீங்க எல்லாருமே அப்படிதான் பேசியிருக்கிறோம். விசுவாசித்து நீங்க பேச தொடங்குங்க, ஆவியானவர் உங்க வாயில புதிய புதிய வார்த்தைகளை வைக்க ஆரம்பிப்பார். ஏற்கனவே அக்கினி பாஷை வரம் பேசிட்டு பேசாம இருக்கிறீங்க பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய நாவுகளின் கட்டுகளை எல்லாம் மறுக்க போகிறார். இன்றைக்கு அந்த ஊற்றுகள் எல்லாம் புறப்பட போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா பேசுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. என் பிள்ளைகள் என்னை தரிசிப்பார்கள்னு இருக்கு. இயேசு அப்படி சிலுவையை மணக்கன் முன்னாடி கொண்டு வாங்க. சிலுவையை மணக்கன் முன்னாடி கொண்டு வந்து பேச ஆரம்பிங்க. ஷாகா டா தாரா டா பாடா தா லகாரா டா தாரா டா பாலா தாரா டா தாரா டா.